வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் சங்கடப்பட்ட விஷயம். மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு நம்ம அமைச்சர் மரிய வில்சன் அவர் கொஞ்சம் தமிழை தப்பாக சொல்லிட்டாரு, சரியாக இது பண்ணலை, தமிழ் எழுத்துக்களை இன்னும் கொஞ்சம் நல்லா உச்சரிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ராஜேந்திரன் எம்எல்ஏ அழகாக மரியாதையாக தான் அதை பற்றி சொன்னார். ஆனால் அவர் சட்டசபையில் ரொம்ப கோபமாக மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அது நம்ம சபாநாயகரும் அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போங்க, திருத்தி கொள்ளுங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் இவர் மைக்கை டப்புன்னு தட்டுறாரு. இப்போ மக்கள் இளைஞர்கள்லாம் ஓட்டு யாருக்காண்டி போட்டிருக்காங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. அந்த இளைஞர்கள் இந்த மாதிரி மரிய வில்சன் அவர்களை பார்த்து என்ன கற்றுக்குவாங்க? இந்த மாதிரி சட்டசபையில் மிஸ்பிஹேவ் பண்ணலாமா? தப்பு தானே. அதே மாதிரி அவங்க கிறிஸ்டியானிட்டியை பற்றி பெருமையாக வேறு அங்கே சொல்லியிருக்காரு. ஒரு மதத்தை பற்றி பர்சனலாக அதை அவங்க இது பண்ணுறது, சட்டசபை மாதிரி இடங்களில் சொல்கிறது தப்பு. ஏன்னா நாங்கள் இந்துக்களும் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம். மரிய வில்சன் சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், உங்களை எல்லாம் யாருன்னு கூட மக்களுக்கு தெரியாது. நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கன்னா அது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாரோட பெயர்னால தான் ஜெயிச்சிருக்கீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படிலாம் கோவப்படக்கூடாது. ரெண்டாவது, கிறிஸ்டியன்லேருந்து வெளியே வந்த வீரமாமுனிவர், ஜியு போப்பு, கார்டுவெல்லாம் தமிழ் மேலே ரொம்ப அன்பு வைத்து அதை நல்லா கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழ் மேலே இருந்த அன்புனால் திருக்குறளையே மொழிபெயர்ச்சிருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்டியானிட்டியை பற்றி பெருமையாக சொல்லலாமா? அது நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, சரியா? அதே மாதிரி உதயநிதி தமிழ் சரியாக பேசலை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஆதவ அர்ஜுன் ஐயா. உங்களுக்கும் ஒரு விஷயம், உதயநிதி சார் தமிழ் பேசினா மக்களுக்கு புரியுது, இவர் பேசினது புரியலை, அதுதான் பிரச்சனை. ரெண்டாவது, இந்த விவிலியன் பைபிளில் தயவுசெய்து சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எல்லா மதமும் சம்மதம் தான். எல்லா மதத்துக்காரங்களையும் நம்ம மரியாதை கொடுத்து வாழ்கிறவங்க தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அதில் சில விஷயங்களை சொல்கிறேன். அதிகாரம் 10:19, தன் உதடுகளை அடக்குபவன் புத்திமான், தன் வாயை காக்கிறவன் அறிவாளி. அதே மாதிரி 13 3வது அதிகாரம், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறப்பவன் கலக்கமடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. 15வது அதிகாரத்தில், ஞானிகளின் நாவு அறிவை உபயோகிக்கும், மூடர்களின் வாய் புத்தி ஈனத்தை வெளிப்படுத்தும் அப்படிலாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாருக்கு? நம்ம மரிய வில்சன் ஐயாவுக்கு. அதனால் இந்த மாதிரிலாம் கோவப்படக்கூடாது. உங்களை பார்த்து இளைஞர்கள் கற்றுக்குறாங்க. உங்களை மாதிரி ஆளுகள்னால விஜய்க்கு கெட்ட பேர் வந்துடும், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்க்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அதுக்கு தகுந்த நடவடிக்கை மாண்புமிகு முதலமைச்சர்களும் எடுக்கணும். ஏன்னா எல்லாரும் தான் ஓட்டு போட்டிருக்கோம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஐயா முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கிறோம். உங்களுக்காக வேண்டி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இளைஞர்கள். அதை இந்த மாதிரி ஆளுகள் கெடுத்துடக்கூடாது. தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.